வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சிறுதானியம் கேழ்வரகு கஞ்சி தான் செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிற இந்த கேழ்வரகு கஞ்சி யாரெல்லாம் சாப்பிட்லான்னா 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அவங்க உடல் எடை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. உங்கள் பாப்பா கொழு கொழுன்னு ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு கொடுங்க. டெய்லி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா போதும், கண்டிப்பாக கொழு கொழுன்னு அழகாக வருவாங்க. வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யுது பார்ப்போம். நான் ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி கேழ்வரகு ஒரே ஒரு ஸ்பூன், என் பாப்பா இப்போ தான் ஒரு வயசு, ஸோ நான் 1 ஸ்பூன் கேழ்வரகு வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வைங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கேழ்வரகு பாலை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை பாலுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பால் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த பாலை கூட தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த பாலை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகிடும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு நான் உப்பு சேர்த்து தான் கொடுப்பேன். உங்கள் விருப்பம், உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்து உங்கள் பாப்பாவுக்கு கொடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது காய்ச்சணும். நல்லா வெந்த பிறகு தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா டைஜஷன் ஆகாது, லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் இதை அடுப்புலேருந்து இறக்கி நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நம்ம சூப்பரான ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அனலி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராகி கஞ்சி குழந்தைக்கு கோல்டாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. கோல்டு இல்லாத டைம் மட்டும் செஞ்சு கொடுங்க. அடுத்து இந்த ராகி கஞ்சிக்கு ரெடிமேட் மாவு இல்லை வீட்டில் உள்ள மாவு எது வச்சு செய்யாதீங்க. முழுசாக ராகி வாங்கி ஊற வச்சு குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அதோட சத்து முழுமையாக கிடைக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு நல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.